பொதுவாகவே பார்வதிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது பைரவர் தான் அந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த முறை சனீஸ்வரர் வந்து அவங்கள பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறதையும் அதை பார்த்து மல்லன் ரொம்ப அதிர்ச்சியாக நிற்கிறான் அப்படிங்கிறது போன எபிசோட்ல பார்த்துருந்தோம். அதை தொடர்ச்சி இப்போ பார்க்கலாம். ஆனால் மணியோ கொஞ்சம் யோசிக்கிறான். உங்களுக்கு புரியலையா, இது சனி கிடையாது, தாயாரோட ஒளி தான். யாரோட உதவியும் இல்லாம இந்த முறை அசுரர்கள் எல்லாருமே அழிச்சிட்டாங்க. தாயார் ரொம்பவே பலம் புரிந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து கேட்கறான். மகாதேவா, பக்தியோட சக்தி தான் எல்லாத்தையும் அழிச்சுதா, இதுதானே இப்ப நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டதும் சிவனும் சிரிச்சுட்டே இல்லை, மணி அப்படிங்கிறவன் உருவத்துல வேற மாதிரி இருந்தாலும் அவனுடைய மனதளவுல அவன் ரொம்ப நல்லவன். அதனாலதான் உனக்கு முன்னாடியே பக்தியோட சக்தி என்னங்கிறத உணர்ந்துட்டான் அப்படின்னு மல்லனை பார்த்து சொல்லும். மல்லன் இதோட விளையாட்டு முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை அங்க சக்கர மாதிரி உருவாக்கி வச்சிருந்தாலே யாகம் நடத்துற இடத்துல அந்த இடத்தை நோக்கி செலுத்துறான். அந்த சக்தியும் யாகம் நடக்கிற இடத்துக்கு போய் சேருது. சிவன் கிட்ட அவன் சொல்றான், நீ உன்னோட பக்தியோட சக்தியை உணர்த்திட்ட, இப்போ என்னோட சக்தி பாரு அப்படிங்கிறான். இதை உணர்ற பார்வதியோ கண்ணை மூடிட்டு அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்துறாங்க. அதோட சனியை பார்த்து நீங்க இருந்து போயிரு, நீங்க வந்திருக்க கூடாது, தாமதிக்காம இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. அவரும் புரியாம பார்க்க அதோட பார்வதியும் காளியோட உருவத்துக்கு மாற அவர் ரொம்ப ஆச்சரியமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க இருந்து போயிரு, உனக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சனீஸ்வரன் சொல்றாரு, நான் இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடியவன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, உங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்க வந்தேன் அப்படிங்க. பார்வதியோ காளியோட உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே சமைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க பார்வதி இப்ப முழுமையா காளியோட உருவத்துக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாங்க. கையில ஆயுதத்தை ஏந்தி அவங்க சத்தத்தையும் அழிப்ப நெருப்பும் உருவாகுது. சனீஸ்வரனும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. மல்லன் அதை உணர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறான். அதோட சிவன் கிட்ட வேற காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா, உங்களோட மனைவியை இப்போ நான் கைது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லவும், ஆனா சிவனும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஊக்க அளிக்கக்கூடியதான், ஆனா அதீத நம்பிக்கை தோல்வியை தான் தரும். எனக்கு நல்லா தெரியும், பார்வதி இப்ப விரக்தியோட வழியில போயிட்டதுனால நான் சொல்றத கேட்க மாட்டா. எப்படி ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த முறியடிக்க முடியுமோ அதே மாதிரி பார்வதியோட விரக்தியில இருக்கிற இன்னொரு சக்தியால முறியடிக்க முடியும். இப்ப பார்வதியோட சங்கடங்களை தீர்க்க வல்லவன் சனிதான் அப்படின்னு சொல்ல, அங்க அவரோ தம் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிற காளியை பார்த்து, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க கைலாயத்தை விட்டு வந்ததுமே எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இந்த மகா யாத்திரையில என்னோட கடமை நிறைவேற்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு உதவி செய்யறதும் கர்ம பலனோட சக்கரம் முழுமை அடையறதும் தான், நினைவுபடுத்தி பாருங்க அப்படின்னு சொன்னதும் இன்னொரு காட்சியில காமிக்கிறாங்க. அவர் வந்து சூரியனுக்கு உயிர்தான அளிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றது காமிக்கிறாங்க. இதை யோசிச்சு பார்த்த மகா காளியும் அவங்களோட விஸ்வரூப உருவத்துல இருந்து சாதாரண உருவத்துக்கு மகா காளி வராங்க. அதோட அமைதியாகி பார்வதியோட உருவத்துக்கும் வர்றாங்க. இதை பார்த்த மல்லனும் மணியும் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. அங்க வசூலா, நான் நன்றி கடன் புரியறதுக்கு தாமா இங்க வந்தேன், என்னோட கர்ம பலன் சக்கரம் முழுமை அடையறதுக்கான நேரம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களும் சரின்னு ஏதோ சொல்ல வராங்க. அதே நேரம் அசுரர்களோட சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க கொஞ்சம் அசுரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரும் கேட்கிறாரு, எம்எல் நம்பிக்கை வச்சு எனக்கு அனுமதி கொடுங்க இவங்களை வதம் பண்றதுக்கு, ஏன்னா இவங்களை அழிக்கிறதுக்காக நீங்க மகாகாளி வடிவம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சொல்ல, அந்த அசுரர்கள் ஒருத்தவங்க சொல்றான், அவங்க சொன்னதை கேட்டீங்களா, பார்வதி தேவியை கோவப்படுத்தணும்னா அவங்க மகாகாளி ஆயிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு அதே வேலை தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பான் போல இருக்கு. அவனும் அதே சொல்லிட்டு அவங்கள தாக்குறதுக்கு வர்றான். இவரும் அவங்கள திருப்பி தாக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே அவர் அழிச்சு முடிக்க இங்க மணியும் ரொம்ப சந்தோஷமா தாயார்கிட்ட தோல்வி அடைறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. சிவனும், நீ ரொம்ப உண்மையான பக்தி கொண்டவன், இது எனக்கும் தெரியும் பார்வதிக்கும் தெரியும், பார்வதி மேல நீ வச்சிருக்கக்கூடிய அன்பு எல்லை இல்லாது, ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கடவுளுடைய கருணை பார்வை நமக்கு வேணும் அப்படின்னா தவறான பாதையில பிரயாணிக்க வேண்டிய அவசியமும் இல்லையே, அப்படியே இந்த மாதிரி செய்யற அப்படின்னு ரொம்ப பொறுமையா அவன்கிட்ட கேட்க, அவனும் ஒரு தாயார் அவங்களோட குழந்தை கூட தானே இருக்கணும், தாயாரை என் கூட நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறான் மணி. இதை கேட்டுட்டு சிவன் சொல்றாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு, உன்னோட எண்ணத்துக்கும் மன்னோட நோக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படி இருக்கப்போ உங்களுக்கு இடையில எதுக்கு இந்த நட்பு அப்படின்னு கேட்கிறாரு. இதை பார்த்து கடுப்பான மல்லனும், அப்போ இதுதான் உங்களோட புது ஆட்டமா, என்னையும் மணியை பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு கோவப்படுறான். சிவனும், ஏற்கனவே உங்க ரெண்டு பேரோட எண்ணங்கள் வேற வேறையா தானே இருக்கு, இதுல நான் பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு மணிக்கிட்ட ரொம்ப அன்போட கேட்கிறாரு. உன்னோட பக்தினால பார்வதி உனக்கு ஏற்கனவே இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட்டா, உன்னை பார்த்த முதல் தடவை உன்னோட என்னங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டா, அதனாலதான் உன் பக்திக்காகத்தான் மந்திர தந்திரங்கள் இணைஞ்ச நீ கொடுத்த உணவை கூட ஏத்துக்கிட்டா, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லவும் மணி யோசிச்சு பாக்குறான். மாதங்கி தயாரா இருப்பாங்க இல்லையா, அப்ப சொல்லுவாங்க, உன்னோட பக்தி தூய்மையானதான், ஆனா உன்னோட சுயநலம் உன் பக்தியை சிறுமியாக்கிடாதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். உனக்கு அவ அன்னைக்கு எச்சரிக்கையும் கொடுத்தா, நானே இப்போ எச்சரிக்கிறேன், நல்ல வழியில போனேன் அப்படின்னா மகாகாளி உனக்கு கண்டிப்பா காட்சி கொடுப்போம், அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஜனனியா இருக்கிறவ உன்னை நல்வழிப்படுத்துறதுக்காக மகாகாளிய உருவம் மாறதுக்கும் தயங்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனசுக்குள்ளே ஒருத்தரோட கர்ம சக்கரம் எங்க முடியுதோ அங்கதான் உன்னோட கர்ம சக்கரமும் துவங்குது மணி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.